ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கியயோகம் 15வது ஸ்லோகம். யம் ஹி நவ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்கசுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பத்தே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்ம ஞானத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஆத்மாவோட லக்ஷணத்தை சொல்லிக் கொடுக்கறதன் மூலம் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பரிபூர்ணமாக நமக்கு துக்கம் போகணும்னா வாழ்க்கையில் எந்த சுக துக்கத்தையும் நாம் மதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக நடத்தணும்னா இந்த ஆத்ம ஞானம் மிக மிக அவசியங்கிறது படிக்க படிக்க நமக்கு புரியும். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா, இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தொடர்ந்து சொல்கிறார். வாழ்க்கையில் வர்ற இருமைகளை எல்லாம் பொறுத்துக்கணும். சுகதுக்கத்தை, கம்ஃபர்ட்ஸ் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எதாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை நாம் அடையணும்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, யம் புருஷம் ஏதே ந வியதயந்தி, ஹே புருஷ ரிஷப அப்படின்னு அட்ரஸ் பண்ணுற அர்ஜுனனை பார்த்து. மனிதர்களுள் காளை போன்றவனே அப்படின்னா சிரேஷ்டமானவன் அர்த்தம். மனிதர்களுள் சிறந்தவன், உத்தமமான க்ஷத்ரியன், பில்லுக்கு விஜயன்னு சொல்கிறதுனால அர்ஜுனனுடைய குணங்களை புகழ்கிறார். சிஷ்யனுடைய மகிமையை குரு சொல்லணுங்கிறது சாஸ்திரம். அதாவது அடிக்கடி சிஷ்யனை உற்சாகப்படுத்தணும், என்கரேஜ் பண்ணணும். அதனால் அந்த அட்ரஸ் பண்ணுறதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு குரு ஸ்டூடெண்ட்டை எப்படி அட்ரஸ் பண்ணணும், சிஷ்யன் குருவை எப்படி அட்ரஸ் பண்ணணும், அதாவது எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறத நாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஹே புருஷர்ஷப, யம் யம் புருஷம் எந்த மனிதனை, ஏதே இந்த இருமைகள், அதாவது குளிர் வெப்பம் அதனால் உண்டாகிற சுகதுக்கம், சுருக்கமாக சொன்னால் சுகதுக்கம், ந வியதயந்தி துன்பத்தில் துடிக்கிறதும் இல்லை, இன்பத்தில் துள்றதும் இல்லை. எல்லாம் பகவான் இந்த சரீரத்தில் இந்த ஜீவனுக்கு என்ன கர்ம பலத்தை கொடுத்துருக்காரோ அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை வளர்த்தி கொண்டிருக்கான். ந வியதயந்தின்னா அசைக்கிறது இல்லையோன்னு அர்த்தம், தாக்கிறது இல்லையோன்னு அர்த்தம். நடுங்க செய்யறதில்லை, அவனை கலக்கமுறை செய்யறதில்லை. எந்த புருஷனை இந்த குளிரும் வெப்பமும் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எல்லா இருமைகளும் ஆழமாக மனசை தாக்கிறது இல்லையோ, சமதுக்க சுகம் புருஷம், சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்குறவன் அர்த்தம். சமதுக்க சுகம்னா என்ன, சுகத்தில் ராகம் இல்லை, ராகம்னா பற்று விருப்பம் இல்லை, துக்கத்தில் வெறுப்பு இல்லை, ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கிறான். இது ரொம்ப அழகான ஒரு சொல். இன்பத்திலையும் துன்பத்திலையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்க்கையினுடைய இயல்பு அப்படின்னு ஏற்றுக்கொள்வது. திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன் அப்படின்னு ஒரு குறள் இடுக்கண் அழியாமையில் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். இது ரொம்ப அழகான குறள், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்பம் விழையான், இன்பத்தை விரும்ப மாட்டான், இடும்பை இயல்பென்பான், இடும்பைனா துக்கம் துன்பம், அது சகஜம்தானே, வாழ்க்கையில் வர்றது தானே, எல்லாருக்கும் யாருக்கு தான் துக்கம் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்வான். துன்பம் உறுதல் இலன், யார் இப்படி இன்பத்தை விரும்பாமலும் துன்பத்தை இயல்புன்னு ஏற்றுக்கிறானோ அவனுக்கு துன்பம் கிடையாது என்று அற்புதமாக இந்த திருக்குறளை நமக்கு அருளி செய்திருக்கிறார் திருவள்ளுவர். ஆகவே சமதுக்க சுகம், இன்னொரு பதம் இருக்குது தீரம், ஏற்கனவே பார்த்தோம். தீரஹான்னு சொன்னால் தியம் இந்திரியேபியா ரக்ஷதி இது தீரஹா. தியம்னா புத்தியை, இந்திரியேபியான்னா இந்திரியங்களிலிருந்து, புத்தியை இந்திரியங்களிலிருந்து காப்பாற்றிருக்கிறவன். அதாவது மனம் போன போக்கில் வாழ மாட்டான், புத்தியோட கட்டுப்பாட்டில் தான் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கும், இந்திரியங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு தான் தீரன்னு பேர். ஆக புத்தியை நன்றாக பயன்படுத்தி ஈஸ்வர பக்தி, சாஸ்திர பக்தி, குரு பக்தி எல்லாம் நன்றாக வளர்த்தி கொண்டு அதனால் ஒரு உறுதியான புத்தியை அடைஞ்ச ஒருவனை இந்த ரெண்டும் கலக்கச் செய்யாது. அதாவது சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக கருதுகிற
சுகதுக்கத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாத புத்திக்கு கட்டுப்பட்ட இந்திரியங்களை உடையவனை, புருஷனை இந்த இரண்டும் நடுங்கச் செய்வதில்லையோ, சஹா அந்த புருஷன் அமிர்தத்வாய கல்பத்தே, அவன் மோட்சத்தை பெறுவதற்குரிய ஞானத்தை அடைவதற்குரிய தகுதியை பெறுகிறான் அப்படின்னு அர்த்தம். மோக்ஷாய கல்பத்தேன்னு அர்த்தம். அமிர்தத்வாய அப்படின்னா முக்தி அடைவதற்குரிய மெஞ்ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதியை பெற்று விடுகிறான் அப்படின்னு அர்த்தம். வேதாந்தம் படிக்கிறதுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம். இந்த பொறுமைங்கிறது பல அம்சத்தில் தேவைப்படும் நமக்கு. அதாவது ஒரு துன்பம் வர்றது சுலபமாக வந்துடும், ஆனால் அந்த துன்பத்திலேருந்து நாம் மீள்றதுங்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் முயற்சி பண்ணணும். அது மாதிரி வாழ்க்கையில் சாஸ்திரங்கள்லாம் படிக்கிற போது ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. வித்யா துரஸ்ய நசுகம் ந நித்ரான்னு சொல்லுவா சாஸ்திரத்தில். அதாவது கல்விங்கிற நோய் பிடித்தவனுக்கு சுகமோ தூக்கமோ கிடையாதுன்னு சொல்கிற பழக்கம். அதாவது நிறைய சகிச்சுக்கிண்டு இந்த ஞானத்தை பெறணும். இந்த உடம்பை ரொம்ப சுகத்துக்கு உட்படுத்தாமல் பொறுமையை பழகி நன்றாக சாஸ்திரத்தை படித்து ஞானத்தை பெறணுங்கிறது தாத்பரியம். ஆகவே எந்த ஒரு மனிதனை இந்த இருமைகள் தாக்குவதில்லையோ, அதற்கான பொறுமையை சகிப்புத்தன்மையை பழகி இருக்கிறானோ, அப்படிப்பட்ட புருஷனை சுகத்தையும் துக்கத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிற புத்திசாலியானவன் மோட்சத்துக்கு தகுதியுடையவனாகிறான் என்று இந்த ஸ்லோகம் உபதேசம் பண்ணி இருக்கிறது. ஆகவே நாம் எல்லோரும் பொறுமை சகிப்புத்தன்மை அப்படிங்கிற குணத்தை நன்றாக பழகி பொறுமையாக சாஸ்திரத்தை படித்து ஆத்ம ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையணுங்கிறது தான் இந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியம். இந்த 14வது ஸ்லோகமும் 15வது ஸ்லோகமும் அனாத்மாவினுடைய தன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உறுதியை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு உபதேசம் பண்ணுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு வாழ்க்கையினுடைய இருமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உறுதியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் எல்லோரையும் பரிபூர்ணமாக வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி இந்த அளவிலே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். ஹரி ஓம்.